இந்த கட்சியில எஸ்பி வேலுமணி கிளர்க்கு கூட போயிருக்கிறதுக்கு யோக்கியம் இல்லாதவன். ஆனா ஏதோ போலி பட்டம் வாங்கி போட்டிருப்பான், எம்ஏ பிஹெச்டின்னு போட்டு வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன். சரி, நான் கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல என்ன கிழிச்சான் எஸ்பி வேலுமணி? ஒரு தொகுதியில போய் தான் ஜெயிக்க முடிஞ்சது, எதுவுமே பண்ண முடியல. நீங்க வந்து தோத்தத கல்லறை ஈரம் காய்வதற்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கட்சி தோல்வி அடைஞ்சு 4 நாள் உங்களால சும்மா இருக்க முடியல. அடுத்த நிமிஷம் விஜய் கிட்ட போய் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. பொதுச் செயலாளருடைய உத்தரவு மீறி 25 துரோகிகள் போய் விஜய்க்கு ஆதரிச்சு சட்டமன்றத்துல ஓட்டு போடுறீங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களை எல்லாம் என்ன அப்படி பூச்செண்டு கொடுத்து வரவேற்பாரா? எனவே என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன பண்ணுவார் கேட்க, ஒரு கட்சி தலைமை 1,10,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கிற ஒரு அந்த தொண்டர்களுடைய உணர்வுக்கு எதிராக உனக்கு யார் போட்டா ஓட்டு மிஸ்டர் வேலுமணி? அந்த இடத்துல என்ன தாவேகா வேட்பாளர் வேண்டாம் தானே உன்னை அங்க தேர்ந்தெடுத்தாங்க? தாவேகா வேட்பாளர் தோக்கடிச்சு தானே கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையமா என்ன கருமாந்திர ஊர் அந்த ஊர்ல இருந்து நீ ஜெயிச்சு வந்த. அதுக்கு மக்களுடைய உணர்வுக்கு எதிராக, தொண்டர்கள் உணர்வுக்கு எதிராக வைத்த கட்டணம் கல்லா கட்டணும்னு போய் உட்கார்ந்தவன எடப்பாடி பழனிசாமி பூமுஞ்ச இது கொத்து கொடுத்து வாப்பா இனிமேல் நீயே பொதுச் செயலர் இருந்துக்கன்னு சொல்லுவான். துரோகிகள் யாரா இருந்தாலும் கட்டம் கட்டப்படணும். இவனுங்க கட்சி பேரை வச்சு சம்பாரிச்சவனுங்க. இவனுங்களால கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், வேலுமணி வேஷம் கலைஞ்சு போச்சு டும் டும். இவனுங்க வந்து, நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னிச்சுங்க, ஒரு நாள் கூட காத்திருக்காமல் வைத்த வளர்த்தணுங்கிறது ஊழல் உண்டு கொழுக்கணுங்கிற அரசியல் விபச்சாரிகள் இவன். அந்த வேலுமணி தங்கமணி, அந்த தங்கமணி சொந்தமா ஜெயிக்கிறதுக்கு யோகியம் இல்ல. இவனுங்கெல்லாம் அந்த கட்சியை காப்பாத்துறவனுங்க. அந்த அம்மா பாவம் சார், சமாதியில புரண்டு படுத்திருப்பாங்க சார். எம்ஜிஆர் தன்னுடைய தொப்பியை வச்சு மூஞ்ச மறைச்சிருப்பாரு சார். இவனுக்கு பண்ண துரோகத்தெல்லாம் பார்த்து இவனுங்க இந்த துரோகிகள் எடப்பாடி பழனிசாமி மாலை போட்டு ட்ரம் செட் வச்சு கேரளால வந்து நல்லா யானைப்படையெல்லாம் வர வச்சு வரவேற்பாரா? துரோகிகள் அவனுங்களுக்கு மரண குழிதான்.